உரியாதே கடியாதமான கடனாலும் மனமாமல் அடியாரும் மனமும் அடியாத குணமான வெளியாகும் கருதாயை கூட நினையாவே திருச்சிற்றம்பலம் மட்டுவார் உணராறு மால்விடையிட்ட மாவகம் தேடும் பெருவனால் கட்டுகின்ற வற்கின்ற உலகத்தையும் சித்தர் ஓடும் சிராம்பள்ளி செல்வதே மூவில் முகங்கள் போற்றி முகப்பொழிகளை போற்றி ஏவரும் குறித்த இந்த ஈராதனோடு போற்றி காஞ்சிமா வடிவம் செல்வதை மனதை போற்றி அண்ணான் சேவலும் வயலும் போற்றி திருக்கைகளை போற்றி போற்றி எல்லாம் உள்ள கற்பகாமியுடனாய கபாலீஸ்வர பெருமானை பொன்னாட்களை போற்றி திருக்கைலாய வரவரை மெய்கண்ட சந்தானம் திருவாவூரை ஆதீனத்தின் நான்கிடத்தெழுந்த மொழி சினையான செங்கோடு உச்சிவரும் சில செய்வோம் மகா சன்னிதான வழி பொன்னாட்டு மகளை இணைந்து நோக்கி முக்கரணங்களால் வைத்துக் கொள்கின்றேன். திருக்கைலாய பரம்பரை தர்மயாதீன மகா சன்னிதானங்கள் வழி மகளை நோக்கி வணங்கி கொள்கின்றேன். இந்த அரண் அருள் நிகழ்வு 21வது ஆண்டாக மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த அமைப்பை நிறுவி ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த 12 திருமுறைகளை நாம் சிந்திக்கும் வண்ணமாக இதை செம்மையாக நடத்தி வருகின்ற போற்றுதலுக்குரிய ஐயா சில திரு சாமி ரங்கராஜ் போல்வார் அவர்களுடைய கமலங்களை அவரோடு துணை நின்று இதனை செவ்வனே நடத்தி வருகின்ற திருவாவூர் ஆதீன திருமுறை பயிற்சி நிலையத்தின் இயக்குனர் ஐயா அவர்கள் திருவடிகளை அடியை படித்து போற்றிக் கொள்கின்றேன். மற்றும் அவர்களுக்கு துணை நிற்பவர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார்கள் மக்கள் நம்ம அனைவரையும் வணங்கி வருகின்றேன். நண்பர்களே, இன்றைக்கு 11ஆம் திருமுறை திருநாள். இந்த 11ஆம் திருமுறையிலே இன்றைக்கு புதிய சிந்தனையாக அடியனுக்கு முன்பு இங்கு சிவகாயின் செல்வர் ஐயா திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் ஐயடிகள் காடகமும் அவருடைய செய்த சைத்திர விழாவை செய்கிறார்கள். தொடர்ந்து இந்த 11ஆம் திருமுறையிலே முறைப்படுத்தப்பட்டிருப்பது சேரமான பெருமான் நாயனார் அருளி செய்த பிரபந்தங்கள். அதுதான் இன்றைக்கு அடியனுக்கு கொடுத்திருக்க. இந்த சேரமான் என்று சொன்னவுடனே நம்ம எல்லாருக்கும் நினைவு வருவது என்னவென்றால் ஆலவாய் சொக்கலிங்க பெருமான் எழுதிய திருமுகம். சேரமான் நாயனாருக்கு சாமி ஒரு திருமுகம் எழுதினார் அல்லவா? திருமுகம் என்றால் கடிதம். தன்னிடம் அன்பு கொண்டு நாள்தோறும் பெருமானையே பாடிக்கொண்டிருக்கின்ற மாணவத்தினருக்காக பொருள் கொடுக்க சொல்லி பெருமான் சேரமானுக்கு எழுதிய திருமுகம். அதுதான் எனக்கு முதல்ல நினைவுக்கு வரும். அதுதான் இந்த 11ஆம் திருமுறையிலே முதல் பாடலாகவும் தொகுக்க பெற்றுள்ளது. அதிலே பெருமான் எப்படி இந்த சேரமானை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், பருவக்கொண்ணு படியின பாவலருக்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒழுங்குகள் குருமா மதிப்புரை குலவிய குடைகீழ் செருமா உகைக்கும் சேரன் என்று குறிப்பிடுகிறார். மருவம்னா உரிய காலம், கொண்ணு என்றால் மேகம். பருவத்திலே மழையை தவறாமல் தரக்கூடிய மேகத்தை போன்று தன்னை நாடி வருகின்றவர்களுக்கு வரையாது கொடுக்கின்ற வல்லன்மையை உடையவர் இந்த சேரமான் என்று குறிப்பிடுகின்றார். யார் குறிப்பிடுகின்றார் என்றால் ஆலவாய் சொக்கலிங்க பெருமான். பருவத்திலே பொழிகின்ற மழைக்குத்தான் சிறப்பு, அதுதான் பெரும் பயன் கொடுப்பது இல்லையா? அதையினாலே பருவ கொடுமோ என்று குறிப்பிடுகின்றார். அப்படியே நம்பியாபுரத்துக்கு வந்தால் திருத்தொண்ட தொகையிலே கார் கொண்ட கொடை கழறி செல்வார் என்று அவர்கள் செய்தார். கார் கொண்ட கொடை கழறி செல்வார்க்கும் வழியே என்று திருத்தொண்ட தொகை குறிப்பிடுகின்றது. அதற்கு பின்னால் அப்படியே வெளிநூல் செய்த சேக்கிரார் சுவாமிகள் இந்த சேரமானுடைய கொடைத்தன்மையை கிட்டத்தட்ட ஒரு 4 இடங்களிலே குறிப்பிடுகின்றார். அவர் அரசுரிமை ஏற்கிற பொழுது பெருமாளும் வேட்டும் பெற்றதாக சொல்லும் பொழுது அதை தண்டாத கொடை என்றார், தடையில்லாத கொடை. பின்னால் இரவலர்க்கும் வலியோர் எவர்க்கும் ஈகையினால் செம்பொன் மழையாம் என பொழியும் தன்மை என்று ஒரு இடத்திலே குறிப்பிடுவார். பருவமழை பொழியும் காரானிடத்துக்கு அரிய கொடை கையார் என்று குறிப்பிடுகிறார் சேக்கிரார் சுவாமி. இப்படியெல்லாம் கடற்செல்வார் புராணத்திலே சேரமானை குறிப்பிடுகின்றார். பின்னாலே திருவாரூரிலே
ஆரோரோடு சேர்ந்து பெருமானை தரிசிக்க போகிறார் சேரமான். அப்போது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமானுடைய திருக்கரங்களை பற்றி கொண்டு கோயிலுக்குள்ளே அழைத்து செல்கிறாராம். அந்த இடத்திலே பருவமழை செங்கை பற்றி கொண்டு என்று இப்படியெல்லாம் சேகரார் சுவாமிகளும் இவருடைய கொடைத்தன்மையை சிறப்பிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஆக இப்படி கொடை வள்ளலாக திகழ்ந்த சேரமான் அவருக்கு இன்னொரு பெயர் கழலிச்சு அறிவார் என்று. அதனால தான் கொண்ட கொடை கடலில் செய்வார் என்று நம்பியாரூர் அருள் செய்தார். என்ன அப்படின்னா, பொதுவாக அரசர்கள் நமது அரசாட்சிக்கு உட்பட்டு தங்களுக்கு கீழே வாழ்கின்ற மக்களுக்கு நலம் செய்வார்கள். ஆனால் அப்படி மக்களுக்கு மட்டுமல்லாமல் பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் இப்படி தன்னுடைய அரசாட்சிக்கு உட்பட்ட எல்லா உயிரினங்களும் காக்கும் கடமை ஒரு அரசனுக்கு உண்டு என்று எண்ணி அப்படிப்பட்ட ஒரு வரத்தை சேரமான் பெருமானிடம் கேட்டு பெற்றார். அப்படி அரசுகளை ஏற்கிற பொழுது பெருமான் இப்படி ஒரு வரத்தையும் சேரமானுக்கு அருள் செய்தார் என்று பார்க்கிறோம். யாவும் யாரும் கழறினவும் உணர்வு பெற்றார். கழறுதல் என்றால் மொழிதல். அப்படி எல்லா உயிரினங்களினுடைய மொழிகளையும் அறிந்து அவைகளின் துன்பத்தையும் கூட நீங்கி மிக நல்ல முறையிலே அரசாட்சி செய்து வந்தவர் இந்த சேரமான் பெருமாள். மற்றும் பெருமான் கோதையார் என்பது இவருக்கு மற்றொரு பெயர். இது சேர மன்னர்களுக்குரிய மரபு பெயராக வழங்கப்படுகிறது. ஆகையினால் இவர் பெருமான் கோதையார், கழலிச் செல்வார், சேரமான் பெருமான் நாயனார் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். இந்த பெருமான் சேரமான் நாயனார் நாள்தோறும் திருவஞ்சைக்களத்து மகாதேவர் திருக்கோயிலே திருத்தொண்டு புரிந்து வருகின்ற ஒரு நியமத்தை மேற்கொண்டு வாழ்ந்தவர். அது மட்டுமின்றி நாள்தோறும் ஆகமங்களிலே விதித்தபடி அன்போடு ஆன்மார்த்த பூசை செய்து வருகின்ற நியமமாக இருந்தவர். அப்படி அன்போடு அவர் பூசை செய்கின்றபடியாலே பூசை நிறைவிலே அம்பலவான பெருமான் தன்னுடைய அழகிய சிலம்பின் ஓசையை நாள்தோறும் சேரமான் நாயனார் கேட்கும்படி அந்த பூசையிலே அழித்தருள்வார். பாத சிலம்பொலி கேட்கின்ற அந்த பெரும் பேரு இந்த நாயனாருக்கு வாய்ப்பு. அதை சேக்கிரார் பெருமான் சொல்வார். வாச திருமஞ்சனம், பள்ளித்தாமம், சாந்த மணிக்கூபம், தேசி பெருகும் செழுந்தீபம் இதெல்லாம் சாமிக்கு செய்கிறார். முதலாயினவும் திருவமுதும் பெருமானுக்கு நிவேதனம். திருவமுதும் ஈசற்கு ஏற்ற பரிசினால் என்றால் ஆகமங்களிலே விதித்தபடி ஈசற்கு ஏற்ற பரிசினால் அர்ச்சித்தருள. அர்ச்சனை என்று சொன்னால் வழிபாடு. அர்ச்சனை என்ற சொல்லுக்கு வழிபாடு என்று பொருள். அப்படி அர்ச்சித்தருள என்னாலும் பூசைக்கு அமர்ந்த பெருங்கூட்டர் பொற்பார் சிலம்பில் ஒளி அளித்தார். நாள்தோறும் அவருடைய பூசைக்கு வந்து அமர்கின்ற அந்த அமலவான பெருமான் தன்னுடைய சிலம்பின் ஒளியை அந்த சேரமான் நாயனாருக்கு கேட்டு தருளினார். நாமெல்லாம் சிவபூஜை செய்கிறோம், அங்கேயும் பெருமானை ஆவாகனம் செய்கின்றோம், அங்கேயும் பெருமான் மகிழ்வோடு பூசைக்கு எழுந்தருள்கின்றார். ஆனால் நாம் அதே போல பெருமான் மூர்த்தியில் எழுந்தருள்கின்றார் என்பதை உணர்ந்து அன்போடு அவரை பூசிக்கின்ற கடப்பாடு நமக்கு இருக்கு. அவருக்கு அர்ச்சனைகள்லாம் கொடுத்து நல்ல முறையிலே அவருக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரங்கள்லாம் சாத்தி மாலைகள் சாத்தி அவரை அர்ச்சித்து மலர் கொண்டு வழிபாடு செய்து தோத்திரங்களை சொல்லி அப்படி ரொம்ப ஒன்றிய நினைவோடு பூஜை செய்ய வேண்டும். சேரமான் நாயனார் அப்படி செஞ்சதுனால்தான், ஒன்றி இருந்து பூஜை செய்தனால்தான் திருச்சிலம்பொலி ஓசை அவருக்கு கேட்டிருக்கிறது. இப்படி ஒரு நாளோடு பூசித்து வருகிற நாளிலே ஒரு நாள் பூசை நிறையிலே வழக்கம் போல சிலம்பொலி கேட்கிறது. வழக்கமாக கேட்கிற சிலம்பொலி கேட்கிறது. அதனால் சேரமான் பெருமாள் மனம் வருகிறார். வருத்தம்னா நாம சும்மா ஐயோ நீ கேட்கலையே அந்த மாதிரி வருத்தம் இல்லை. மிகவும் மனம் நொந்து இனி இந்த பிறகு எடுத்ததன் பயனே இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டதே என்ற அளவுக்கு வருத்தம், ரொம்ப வருத்தம். பூசையில் அடியே என்ன பிழை விட்டோமோ இனி இந்த உடம்பினால் அடைகின்ற இன்பம் வேறு ஏது. ஏன்னா இந்த ஐயா அழகாக சொன்னாங்க, உடல் எடுத்ததன் பயனே
பெருமானை வழிபாடு செய்வதுதான். அந்த உடல் போகும் முன்னே பெருமானை வழிபாடு செய்து உயிர்கொள் என்று ஐயர்கள் காணவர்கள் எடுத்துக்காட்டுவதையெல்லாம் ஐயா சொன்னார்கள். அதுபோல இந்த உடம்பினால் அடைகின்ற இன்பம் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி மிக வருத்தம். எந்த அளவுக்கு வருத்தம்னா தன்னை மாய்த்துக் கொள்ளுகின்ற அளவுக்கு அவருக்கு வருத்தம். அப்படி என்ன சார், உடனே உடைவாளை எண்ணிக்கொண்டு தன் மார்பிலே செருக முற்படுகின்றார். அப்போது பெருமான் தன்னுடைய சிலம்பொலியை கேட்பிக்கின்றார். உடம்பினால் பெரும் இன்பம் வேறு என்ன என்று எண்ணியதாக சேர்க்கிறார். சொல்றார், அந்த உடல் பெற்ற பையன் சிவபெருமானை பூசித்து அவன் அருளை பெறுகின்ற தூய இன்பம் அடைதலே என்பதை உணர்ந்து இருக்கிறார் சேரமான். அதனால அவருக்கு அவ்வளோ வருத்தம். ஏன்னா நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகிறது இல்லையா, மானுடம் பிறவிதாலும் வகுத்தது மனம் வாக்கு காயத்து ஆணிடத்து 5 பாடும் அரண்மனைக்காக அன்றோ. அப்படி உடைவாளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மார்பிலே செலுத்த முற்படும் பொழுது பெருமான் அந்த சிலம்பொலியை கேட்டிருக்கின்றார். உடனே அந்த உடைவாளை நீக்கி அகற்றி கொண்டு பெருமானை வணங்கி முன்பு திருவருள் செய்யாதது என்ன காரணமோ என்று கேட்கிறார். உடனே சாமி சொல்றார், சிதம்பரத்திலே தில்லையிலே வந்தொண்டன் நம்மை பதிகம் பாடி கொண்டிருந்தான். அதில் ஈடுபட்டு அதுவும் வந்தொண்டர் எப்படி பாடினாலும் சேர்க்கிறார். ஒன்றும் உணர்வால் பதிகம் பாடியதால் நின்று கேட்டு வர தாழ்த்தோம். அவர் ஒருமை உணர்வோடு நின்று பதிகம் பாடி கொண்டிருந்தார் வந்தொண்டர். அதில் ஈடுபட்டிருந்தமையினால நின்று அதை கேட்டுவிட்டு வருவதற்கு காலம் தாழ்த்தோம் என்று சுவாமி சொல்ல. இப்போ நமக்கெல்லாம் ஒரு ஐயம் வருதுல்ல, சுவாமி நீங்கள் எல்லாம் நிறைய பேர் இந்த சித்தாந்த வகுப்பு படிச்சுக்கிறீங்க, பெருமானுடைய பெருவியாபகம் பற்றியெல்லாம் படிச்சுக்கிறீங்க. அப்போ எங்கும் நிறைந்து எல்லாவற்றையும் ஒருங்கே அறிந்தும் செய்யவும் வல்லவராகிய பெருமான் பதிகம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே சிலம்பொலி கேட்கவும் வல்லவராகத்தானே இருப்பார் அல்லவா? ஆனால் ஏன் பெருமான் அப்படி சொன்னார் என்றால், பெருமானுடைய திருவுள குறிப்பு என்ன என்றால், தம்பிரான் தோழரை சேரமான் தோழராகவும் ஆக்க வேண்டும். அந்த சேரமான் தோழரான பெருமான் தோழமை கொள்ள வைப்பதற்கான திருவுளம் கொண்டு இப்படி அருளி செய்கிறார். இப்போ சேரமான் பெருமாள் இந்த பெருமான் அருளி செய்ததை அந்த உட்குறிப்பை அறிந்து கொண்டு இல்லையை தரிசனம் செய்ய வேண்டும் என்றும், பின்னால் நம்பி ஆரூரரோடு சென்று அவரையும் பார்த்து அவரோடு தலங்களை தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஆறாத அந்த ஒரு விருப்பத்தினாலே அந்த பெருமானை வழிபட்டு கொண்டு உளமும் புலமும் ஒரு வழி சென்று உருக அவர் தில்லைக்கு புறப்படுகின்றார். அப்படி திருவஞ்சை களத்து இறைவனை முதலிலே வணங்கி கொண்டு சிதம்பரத்துக்கு வருகின்றார் நம்முடைய சேரமான் பெருமாள். அங்கே அம்பலத்திலே ஆனந்த கூத்தாடுகின்ற பெருமானை வழிபாடு செய்து அங்கே பெருமானை கண்டு பொன்வண்ணத்து அந்தாதி என்கின்ற நூலை அருளி செய்தார். அதில் 100 பாடல்கள். அது பொன்வண்ணம் என்று தொடங்கி பொன்வண்ணம் என்று நிறைவு பெறுவதால் இது பொன்வண்ணத்து அந்தாதி என்று பெயர். தில்லை பெருமானை வழிபட்டு அங்கே சில நாட்கள் தங்கியிருந்து அங்கே உள்ள விழாக்களை எல்லாம் தரிசித்து கொண்டு பிறகு பல தலங்களையும் வணங்கிக் கொண்டு தம்பிரான் தோழராக இருக்கக்கூடிய நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்கின்ற திருவாரூருக்கு வருகின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே நம்முடைய சேரமான் நாயனாரை எதிர்கொண்டு அழைத்து இருவரும் ஒருவரோடு அடியார்கள் ஒருவரை சந்தித்துக் கொண்டால் எப்படி இருக்கும்ன்ற நிகழ்வெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி பார்த்து இப்போலாம் பாருங்கள், நம்ம அடியார்கள்லாம் ஒருவர் பார்க்கும்போது சிவாயணம என்று சொல்லிக் கொள்கிறோம். அதுபோல் அவர்கள் எப்படி இருப்பாங்க, நம்மளே எப்படி சொல்கிறோம். இப்போ அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, பெருமானை பற்றி பேசி அளவலாவி. அப்போ திருவாரூர் கோயிலுக்குள்ளே நம்பி ஆரூரர் சேரமான் நாயனாரை அழைத்து செல்கின்றார். அங்கே பெருமானை தரிசித்து அப்போது நம்முடைய சேரமான் பெருமாள் அருளி செய்ததுதான் திரு மும்மணிக்கோவை, அதாவது திருவாரூர் மும்மணிக்கோவை என்று அதற்கு பெயர். அடுத்ததாக அருளி செய்தது உலா என்கின்ற இலக்கியம். இது எங்கே அருளி செய்யப்பட்டது என்று சொன்னால் திருக்கைலாயத்திலே அருளி செய்யப்பட்டது. இந்த உலா என்கின்ற இலக்கியம் ஒரு ஆடி சுவாதியிலே நம்பியாரூர் வெள்ளையாடையிலே கைலை செல்ல அவரோடு தனது குதிரையின் காதிலே திருவடித்தெழுத்து ஓடி அந்த குதிரையும் விண்ணிலே வெள்ளாமை வலம் வந்து சேரமானை
அப்படியே இருவரும் கைலாயம் ஏற்றினார்கள். அங்கே இறைவன் திரு ஓலக்கம் கொண்டு இருக்கின்ற அந்த நிலையிலே பெருமான் திருமுன்பு அரங்கேற்றப்பட்டது இந்த உலா என்கின்ற இலக்கியம். கைலையில் அரங்கேறியதால் இது திருக்கைலாய உலா. உலா என்பது பெரும்பாலும் அகத்திணை செய்திகள் தான் இருக்கும். அதில் இது அகத்திணை செய்திகளாக நமக்கு இருந்தாலும் கூட ஞானத்தை மிகவும் நமக்கு அதற்கு உள்ளே உள்பொருளாக இருப்பது ஞானம் என்பதனால அது ஞான உலா. மற்ற எல்லா உலா இலக்கியங்களுக்கும் முன்பாக முதலில் பாடப்பட்டது என்பதனாலே இது ஆதி உலா எனவும் வேண்டும். ஆக இந்த உலா என்பது பார்த்தீங்கன்னா 7 வகை பருவ மங்கைகள், 7 பருவத்திலே இருக்கின்ற பெண்கள் உலா வருகின்ற தலைவனை பார்த்து மனம் மயங்குவதாக பாடப்படுகின்ற ஒரு இலக்கியம் இந்த உலா. அதுபோல கைலாயத்திலே பெருமான் திருவுலா வர அங்கே பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெய்வை, வேரிடம்பெண் என்று 7 வகை பருவ பெண்களும் பெருமானுடைய அந்த உலா காட்சியை கண்டு மனம் மயங்குவதாக இந்த உலா இலக்கியம் பாடப்பட்டிருக்கிறது. இது திரு கைலாயத்திலே அருள் செய்யப்பட்டது. இது நமக்கு எப்படி கிடைத்தது என்று சொன்னால், அங்கே கைலாயத்திலே இருந்த மாசாக்கனார் என்பவர் இந்த உலா இலக்கியத்தை நமக்கு திருப்பிடவூர் என்ற ஊரிலே வெளிப்படுத்தி அருளினார். எப்படி திருவந்தை களத்து பதிகத்தை வருணன் திருவந்தை களத்தை கொண்டு சேர்ப்பித்தாரோ அதுபோல இங்கே மாசாக்கனார் இதை கொண்டு திருப்பிடவூரிலே வெளிப்படுத்தி அருள்கின்றார். அது இப்போ தற்போது திருச்சிராப்பள்ளி அருகே திருப்பட்டூர் என்ற பெயரோடு இருக்கின்றது. இதில் ஆக பொன்வண்ணத்து அந்தால் 100 பாடல்கள், திருவாரூர் மும்மணிக்கோவை 30 பாடல்கள், திருக்கைலாய ஞான உலாவிலே 197 கன்னிகள் என்று இப்படி அமைந்து சேர்மான் நாயனார் அவருடைய பிரபந்தங்கள் 3 இலக்கியங்களாக நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. இதில் மும்மணிக்கோவையும் ஞான உலாவும் முழுக்க அகத்துறை பாடல்களாக அமைந்திருக்கின்றன. பொன்வண்ணத்து அந்தாதியிலே அகத்துறை பாடல்கள் இருக்கின்றன, நம்முடைய நெஞ்சுக்கு அறிவுறுத்துவதாக இருக்கின்றன, பெருமானை பற்றிய செய்திகள் கூறப்படுகின்றன. இப்பொழுது நம் முதலிலே பொன்வண்ணத்து அந்தாதியை சென்று பார்க்கலாம். இந்த நமக்கு நேரம் இருப்பதை அனுசரித்து இயன்றவரை நமக்கு ஒரு சில பாடல்களை நாம் சிந்திக்கலாம். இந்த பொன்வண்ணத்து அந்தாதி முதல் பாடலே ஒரு தலைவியின் கூற்றாக அமைந்திருக்கிறதை நம்ம பார்க்கலாம். பாட்டு பாருங்க. பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் நீ, பொருந்திலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்ச்சடை, வெள்ளி குன்றந்தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மாகிடை, தன்னை கண்ட என்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே. அருமையாக இருக்காங்க. அது பொன்வண்ணம்னு சொன்ன உடனே நமக்கு நம்பியாத ஒரு ஞாபகம் வருகிறாரா இல்லையா? பொன்னார் மேலே என்றும் பொன் செய்த மேலே என்றும் அருள் செய்கின்றார். இந்த பாடல் இல்லை பெருமானை கண்டு அவர் மீது மையல் கொண்ட ஒரு பெண்ணின் கூற்றாக சொல்லப்படுகிறது. தலைவன் மீது அன்பு கொண்ட தலைவியின் மேலே ஒரு பொன் நிறமாகிய பசலையை அடையும் என்று அகப்பொருள் விளக்கணம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி பெருமானை கண்ட பெண் என்னுடைய வண்ணம் தன் வண்ணம், தன்னை கண்டனா தன்னை என்பது இந்த சிவபெருமான், தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம், அப்படி பெருமானை கண்டபின் என்னுடைய வண்ணம் எப்படி ஆனதோ அவ்வண்ணமாகிய ஈசனுக்கு மேலே பொன்வண்ணம் என்று அது சொல்லும். பொன்னின் நிறம் என்ன நிறமோ அந்த நிறமே அவனுக்கு நிறம். இப்படி அகத்துறை பாடல்கள் நம்முடைய திருமுறையிலே நாம் நிறைய இடங்களிலே பார்க்க முடிகிறது. பைங்கோட்டு மலர்புன்னை பறவைவாள் பயப்பூர சங்காட்டன் தனித்தன்னை கதையா நோய் தந்தானே என்பார் ஞானசம்பந்தன் செங்காட்டங்குடி கவியத்தில். பயப்பு என்று சொன்னால் பசலை என்று பொருள். இன்னும் நாவுக்கரசு பெருமான் மங்கை காணக்கொடார் மணமாலையை கங்கை காணக்கொடார் முடி கண்ணியை நங்கை நீர் இடைவருதலின் நங்கைக்கே எங்கு வாங்கி கொடுத்தார் இடையே கேட்கிறார். அதாவது தலைவன் மீது அன்பு கொண்ட தலைவி தலைவனுடைய மாலையே தான் பெற வேண்டும் என்று நினைப்பாள். பெரும்பாலும் தூது இலக்கியங்கள்லாம் நீங்கள் அதை பார்க்கலாம். தலைவி தன்னுடைய நெஞ்சு அல்லது கிளி, அன்னம், மேகம் இது மாதிரி தூதுக்குரிய பொருட்கள் என்றே சொல்லப்படுகிறது. இப்படி தூது விடுத்து அந்த தலைவனிடமிருந்து மாலையை வாங்கி வா என்று சொல்வாங்க. அந்த மாலையையும் தான் பெற வேண்டும் என்று நினைப்பது. அதை வைத்துக் கொண்டு நாவுக்கரசு பெருமான் அருமையாக சொல்லுகிறார். மங்கை காணக்கொடார் மணமாலை, தான் அணிந்திருக்கின்ற மணமாலையை பெருமான் அந்த பெண்ணுக்கு கொடுக்க
கொடுக்கவில்லை. ஏனென்றால் ஒரு பக்கத்திலே அம்மை இருக்கிறாள். சரி, முடியிலே ஜடா முடியிலே அணிந்திருக்கின்ற மாலையை கொடுக்கலாம் என்றால் அங்கே கங்கை இருக்கிறாளாம். கங்கை காண கொடார் குடி கண்ணியை நங்கை நீயே இடைமருதலே எழுந்தல் இருக்கின்ற மகாலிங்க பெருமான் அவர் மீது இந்த மயில் கொண்ட பெண்ணுக்கு நங்கைக்கு எங்கு வாங்கி கொடுத்தார் இதழியே கேட்கிறார். இதழினா கொன்றை. அந்த கொன்றை மலை இப்போ பார்க்கலாம். நீங்கள் இப்போ எங்கேனாலும் கொன்றைகளை நிறைய இருக்கும். அப்போ அந்த கொன்றை எப்படி இருக்குன்னா ஒரு பொன்னிறமாக இருக்கும் இல்லையா? அப்படி அந்த தலைவியின் மேலிலே பொன்னிறமான பசலை படர்ந்திருக்கிறதா இடைமருது பெருமானை இணைந்து இந்த மணமாலையை கொடுக்காமல் முடியிலே சூடியிருக்கின்ற மாலையை கொடுக்காமல் எங்கிருந்து இந்த இதழியை வாங்கி கொடுத்தார் இந்த பெண்ணுக்கு இதை கேட்பது போல நாவுக்கரசு பெருமான் அருமையாக அருளி செய்கிறார். ஆக திருமுறைகளிலே இந்த அகத்துறை பாடல்கள் என்பது நிறைய இருக்கின்றன நம்ம பார்க்கணும். அப்படி தன்னை கண்ட என் வண்ணம், தன்னை சிவபெருமான் என்று குறிப்பிட்டு அவரை கண்ட எனது வண்ணம் பசப்பு படர்ந்து ஒரு வண்ணமானது. அந்த வண்ணம் தான் என் வண்ணம் எவ்வண்ணமானதோ அதுவே ஈசனுக்கு திருமேனி வண்ணம். அவருடைய சடைகள் எப்படி இருக்கின்றன? தாழ்ந்து தொங்குகின்றன. அவை மின்னலை போல இருக்கின்றன. மின்மொழியை போல இருப்பது அவருடைய சடைகள். வெள்ளிமலை என்ன நிறமோ அந்த நிறமே அவன் ஆரோகணித்து வருகின்ற விளைவாகனம் என்று சொல்கிறார். தன்னை கண்ட எவ்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமாகிய ஈசன் என்று சொல்வது நமக்கு வெளிப்படையாக நாம் மேலோட்டமாக தெரிகின்ற பொருள். ஆனால் சிவபெருமானுடைய இயல்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய அடியார்களை பார்த்தாலே அவன் எப்படிப்பட்டவன் என்று தெரிந்து கொள்ளணும். உரையாற்றுகள் இல்லை என்று சொன்னால் நம்மால் இதெல்லாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்னு தெரியல. ஆகவே அடியார்களுக்கு இயல்பு, அடியார்களிடத்து அவனுடைய இயல்பு விளங்குதலை வைத்துக் கொண்டு அவனுடைய இயல்பு அறியப்படும் என்ற உட்பொருளை இந்த பாடல் உடையதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இது பொன்னுண்ணக்கந்தாரியே முதல் பாடல். இனி அடுத்து பெருமான் என்ன செய்கிறாரா? தன் மீது மயில் கொண்ட பெண்ணின் வீட்டுக்கு அந்த இல்லத்திற்கு முன்பே படியேற்க வருகிறார். உச்சாரண கோலம் கொண்டு சாமி வருகின்றார். அப்படி வாயிலே சாமி எதிர்பலிக்கு நிற்கிறார். அப்படி படியிலே நிற்கும் பொழுது வந்திருப்பது சிவபெருமான் என்று தெரிந்து கொள்கிறார் உள்ளே இருக்கிற தலைவி. அப்படி பெருமானை காண வேண்டும் என்ற வேட்கை மிகுதியினாலே மற்றவர்களெல்லாம் அந்த பிச்சையை எடுத்து செல்வதற்கு முன்பு வேகமாக சென்று இவள் விரைந்து அந்த பிச்சையை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு விரைந்து வருகிறாள். ரொம்ப வேகமாக வரார். அப்படி வரும் பொழுது அவருடைய தாய் பார்த்து கொண்டிருக்கிறாள். செல்வி தாய் பார்த்து கொண்டு எப்பொழுதுமே வெளியே செல்லாத இவள் இன்றைக்கு ஏன் இவ்வளவு வேகமாக இந்த பிச்சையை எடுத்துக்கொண்டு வெளியே போகிறாள் என்றால், பிச்சைக்கு வந்திருப்பவன் யார்? அந்த பேய்க்கூட்டம் சூழ இருப்பவன் அப்படியே சொல்லிவிட்டார். அந்த பேய்க்கூட்டம் சூழ இருப்பவனாகிய சிவபெருமான் தான் வந்திருக்க வேண்டும். இவன் அவன் மீது இவன் மையல் கொண்டு பித்து பிடித்தவள் போல இருக்கின்றாள் என்று அறிந்து கொண்ட செல்வித்தாய் என்ன செய்யறானா, மற்ற பெண்கள் சேரி பெண்கள் எல்லாம் இருப்பார்கள் இல்லையா? தலைவி என்று சொன்னால் சேரி பெண்களும் கூட இருப்பார்கள். அவர்கள் முன்பாகவே வெளியே செல்ல விரைந்து கொண்டிருக்கின்ற தலைவியின் கையை பற்றி இழுத்து வெளியே போக ஒட்டாமல் செய்து விடுகின்றாள். அப்போது இந்த தலைவி சோர்ந்து போகவும், ஏன்னா பெருமானை வெளியில பார்க்க முடியல, சோர்ந்து போகவும் அதை அறிந்த எம்பெருமான் என்ன சொல்கிறானா, நீ எப்படியோ என்னை விரும்பிவிட்டாய். அப்படி விரும்பி என்னை சார்ந்த பிறகு உன்னை எவராலும் தடுக்க முடியாது, நீ என்னை புல்லவா என்றான். இதை கேட்டதும் தலைவியுடைய கண்கள் தாமாக கண்ணீரை சொரிந்தன என்று பெருமான் அருள் செய்கிறார். ஈசனை காண பலியோடு செல்ல பேயனைக்காக ஒரு பிச்சிகொலாம் என்று பேதையன் முன் தாய் என்னை ஈர்ப்ப கவியை தளர அத்தாழ் சொடையும் வா என்னை புள்ள என்றான் இவை இருந்தன வாட்டங்களே என்று எவ்வளவு நயமாக அருள் செய்கிறார். இதனுடைய உட்பொருள் என்னவென்று சொன்னால், பக்குவ ஆன்மாக்கள் பெருமானை கண்ட உடனே அவன் மீது அளவற்ற அன்பை பெருக்கி உள்ளம் மூழ்கி கண்ணீர் பெருகி இருக்கும். பெருமானையே சார்ந்து பெருமானிடத்திலே அதீதமான அன்பு கொள்கின்ற ஆன்மாக்கள் பெருமானை கண்டவுடன் கண்ணீர் பெருகி இருக்கும் இல்லையா? கண்டார் காதலிக்கும் கணநாதன் என்று அருள் செய்கிறார் சுப்பிரமணிய சுவாமிகள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சம்பந்த பெருமாள் அருள் செய்கிறார். ஆகையினால
அப்படி பக்குவ ஆன்மாக்கள் பெருமானை கண்டு அந்த பரவசத்திலே அந்த அன்பு நெறியிலே திளைத்து நிற்கவும், பக்குவத்திலே குறைந்து இன்னும் பக்குவ நிலைக்கு மேம்பட்ட நிலைக்கு வர இருக்கின்ற ஆன்மாக்கள் அவர்களை ஏசியும் பேசியும் அவர்களை தடுப்பதற்கு முயற்சி செய்யுமா. இவரை பொருள் உணர மாட்டாதார் எல்லாம் இவரை இகழ்வதே கண்டீர் என்பது அற்புத திருவள்ளார். ஆனாலும் பக்குவம் முதிர்ந்த ஆன்மாக்கள் பெருமானை கண்டு அவரிடத்திலே அளவிலாத அன்பு செய்வனவாக இருக்க அந்த ஆன்மாக்களை எவர் தடுத்தாலும் பெருமான் என்ன செய்கிறாராம் அவர் தன்பால் ஈர்த்துக் கொள்ளுகிறார். ஏன்னா இப்போவே நம்ம பார்க்கணும்ல, சிவன் கோயிலுக்காக போறீங்க அப்படின்லாம் சொல்லி நம்மை தடுக்க முற்படுகின்றவர்கள் சில பேர் திசை திருப்ப முயல்கின்றவர்கள் சில பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். வெவ்வேறு தெய்வங்களின் பால் சென்றால் இன்னென்ன நிறைவேறும் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவையெல்லாம் அத்தெய்வங்கள் எல்லாம் பிறப்பு இறப்புக்கு உட்படுபவை, அவர்களும் வேதனைப்படுவார்கள் என்பதையெல்லாம் உணர்ந்து பக்குவம் பெற்ற ஆன்மா சிவனடியையே சிந்தித்து நிற்கின்ற அந்த நிலையிலே இருக்கும். எவர் எப்படி தடுத்தாலும் தன்னை சார்ந்துவிட்ட ஆன்மாவை தன்பால் பெருமான் ஈர்த்துக் கொள்வான். இப்படி பெருமான் வழிகொள்ள வருவதை உண்பதிலே நம்பலவன் இந்த மணிவாசகர் கூறுவார். திருப்பள்ளி வடிவத்திலே கூட பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த பணியேறுகின்ற அந்த கோலத்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டுவார். இப்படி பிச்சை ஏற்க வருவது நமது வினைகளை எல்லாம் வாங்குவதற்கு நம்முடைய சாத்திரங்கள் நம்முடைய ஞான நூல்கள் எல்லாம் நமக்கு அருளி செய்கின்றன. இப்படி இந்த விச்சாரண கோலத்தை பாடிய அருளாளர்கள் பெருமான் கொள்கின்ற உமையுருவாக என்கின்ற அந்த வடிவத்தையும் நிறைய நமக்கு திருமுறைகளிலே எடுத்து காண்பிக்கின்றார்கள். பல இடங்களிலே திருமுறைகள் அவற்றை பேசுகின்றன. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உமையுருவாக என்ற திருவடிவம் தான் பெருமான் கொள்கின்ற தொன்மை கோலம் என்று திருவாசகம் சொல்லுவோம் இல்லையா? எல்லாரும் திருவாசம் புத்தோதல் செய்கிற அன்பர்கள்லாம் இங்கே இருப்பீங்க. தோலும் துணிலும் என்று தொடங்கி பெருமான் தொன்மை கோலமே என்று மணிவாசகர் அருள் செய்வார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ மாதுருவாகன் என்று சாத்திரமும் குறிப்பிடுகிறது பெருமானை. அதுபோலவே இன்னொரு மேனி பெருமான் கொள்ளுவதை திருமுறைகள் கூறுகின்றன. அது என்ன திருமேனி என்று சொன்னால் அரி அர்த்தேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய சங்கரநாராயண திருக்கோலம். இதை திருமுறைகளிலெல்லாம் நம்ம பார்க்க முடியும். மண்ணுமோர் பாகம் உடையார் மாலுமோர் பாகம் உடையார் என்று பெரும்புலியூர் பதிகத்திலே சம்பந்த பெருமான் அருள் செய்கின்றார். இது எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு வாக்கியம். அரியனார் தேவியில்லை ஐயன் ஐயாரனார்க்கே. அப்புறம் ஆலவாய் பதிகத்திலே நாவுக்கரசு பெருமானே சொல்கிறார் மறிகடல் வண்ணன் பாகா என்று அருள் செய்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமி திருப்பனையோடு சொல்றார் மங்கை பாகமும் மாலோர் பாகமும் என்று. இதே 11ஆம் திருமுறையிலே கபிலதேவநாயனார் அருள் செய்த சிவபெருமான் திருவந்தாரியிலே மாலை ஓர் பால் மகிழ்ந்தானே என்று அருள் செய்வார். இப்படியெல்லாம் சங்கரநாராயண திருக்கோலம் திருமுறைகளிலே பேசப்படுகிறது. இங்கே சேரமான் நாயனாரும் அந்த திருமேனியை குறிப்பிடுகின்றார். இடப்பக்கம் திருமாலும் வலப்பக்கம் சிவபெருமானும் சேர்ந்து அமைந்த அந்த திருக்கோலம் தான் அரி அர்த்தேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கரநாராயண திருக்கோலம். இடப்பக்கம் எப்படி இருக்கிறதாம்? இடப்பக்கம் திருமால், அங்கே துளப மாலை அதாவது துளசி மாலை, அப்புறம் இடப்பக்கத்திலே உயர்ந்த துகில் என்று சொல்லக்கூடிய பட்டாடை, கரிய நிலம். பெருமாள் என்ன நிறம் உங்களுக்கு கரிய நிறம். இடப்பக்கம் நிகழ்த்துவது குடக்கூத்து. பெருமாள் நிகழ்த்து அந்த திருமால் நிகழ்த்துகிற கூட்டு குடக்கூத்து. குடத்தை கையிலே வைத்துக் கொண்டு ஆடுகின்ற ஒரு வகை கூத்து. சிலப்பதிகாரம் கூட மணிமேகலை அப்படி ஒரு கூத்தை ஆடினால், ஒரு மாதவி அப்படி ஒரு கூத்தை ஆடினார் என்று சொல்லுகின்றது. இப்படி இடப்பக்கத்திலே திருமால், வலப்பக்கம் நம்முடைய சுவாமி. அவர் எப்படி இருக்கிறாரோ வலப்பக்கம் சிவபெருமான். அங்கே கொன்றை மலர், அந்த துளபமாலை, இங்கே கொன்றை மலர், இங்கே துகில், இங்கே புலித்தோல், அங்கு கரிய நிறம், இங்கே செந்நிறம். இடப்பக்கம் குடக்கூத்து என்று குறிப்பிட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொக்கரை என்று சொல்லக்கூடிய கொடுகுட்டி கூத்து. பெருமான் பாண்டரங்கம் கொடுகுட்டி காபாலம் என்றெல்லாம் திருக்கூத்து ஏற்றுகின்றார் என்று நாம் பார்த்தோம். அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இடம் மால் வலம் தான் இடப்பால் துராய் வலப்பால் ஒன்கொன்றை வடமாலிடம் துகில் தோல் வலம் ஆதியிடம் வலம்மானிடம் மால் கைதால் வலம் சேரின செய்யது சென்னிடம் செய்து இவனுக்கு எழில்நலந்தேர் குடமாலிடம் வலம் கொக்கரையாம் எங்கள் புத்தனுக்கே. இது சங்கரநாராயண திருக்கோலம். இப்போ நமக்கு இதில் ஒரு ஐயம் வருகிறது. என்ன வருகிறது அப்படின்னா திருமாலும் பன்றியாய் சிந்துணரா திருவடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
100 கோடி பிரமர்கள் நம்பினர் 6 கோடி நாராயணர் அண்ணனே அப்படின்னு நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அருளி செய்திருக்கிறார். சம்பந்த பெருமான் உங்களுக்குலாம் தெரியும், 19ஆம் பாடலிலே இந்த அயனும் திருமாலும் பெருமானுடைய திருமுடியையும் திருவடியையும் தேடிய செய்தியை சொல்லுகின்றார். அப்போ சுவாமி ஒரு பக்கத்திலே இருக்கிற திருமால் யார்? அந்த திருமாலும் இந்த திருமாலும் ஒருத்தரா வெவ்வேறா? இல்லையா? அப்ப இந்த ஐயம் நமக்கு வருகிறது இல்லையா? அப்போ இதை ஒரு ஆகம வாக்கியமே நமக்கு தெரிவு செய்யுது. இந்த திருவடியை சேர்ந்து சேர முடியாமல் அதை தேடி சென்ற திருமால் வேறு, பெருமானுடைய இடப்பக்கத்திலே இருக்கின்ற திருமால் வேறு. இதை ஆகம வாக்கியம் சொல்லுகிற பாருங்கள். ஏகைவ சக்தி பரமேஸ்வரஸ்ய அபின்னா சதுர்த்தா விநியோக காலே ஓகே பவானி புருஷேஷு விஷ்ணு கோவேது காளி சமரேது துர்கா என்று ராகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. என்ன? ஏகைவ சக்தி, சிவபெருமானுடைய ஒரு சக்தியே அந்த திருவருட் சக்தி. பரமேஸ்வரஸ்ய அப்படின்னா அந்த பெருமானிடத்திலிருந்து ஒருபோதும் நீங்காத அவனுடைய சக்தி. சக்தி விண்ணவிலான் என்று திருவருட் பயன் கூறியது அல்லவா? தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி விண்ணவிலான் என்கிறான் என்று. தன்னில் பெரிதா எங்கோமா நண்பருக்கு உண்ணி அவள் சுரக்கும் இன்னருளே எண்ணப்பொழியாய் மழையே இளவொருப்பாவா என்று திருவம்பாவையில் அருள் செய்கின்றார். அப்போ இந்த சிவபெருமானுடைய ஒரு சக்தியே 4 விதமாக வெளிப்படுகிறது. கோகத்திலே பவானி என்ற பெயரோடு பவானியாகவும், புருஷருள் விஷ்ணுவாகவும், அந்த திருவருட் சக்தியினே ஆண் கோலம்தான் விஷ்ணு. அதாவது பெருமானுடைய இடப்பாயத்திலே இருக்கின்ற அந்த திருமால் திருவருட் சக்தி கொண்டிருக்கிற ஆண் கோலம். அப்புறம் கோபத்தில் காளியாகவும் யுத்தத்தில் துர்கையாகவும் வெளிப்படுகிறது. எனவே இங்கே சொல்லப்படுகின்ற சங்கரநாராயணர் திருமேனியில் உள்ள திருமால் வேறு, பெருமான் திருவடியை தேடி சென்ற மால் வேறு. திருவடியை தேடியவர் யார் அப்படின்னா அவர் பிரகிருதி மாயிலே இருக்கின்ற திருமால், பதவியிலே இருக்கின்றவர். அதாவது காத்தல் தொழில் ஒன்றிற்கு மட்டுமே உரிமை பெற்று அந்த ஒரு தொழிலை மட்டுமே பெருமாளுடைய திருவருளினாலே ஏற்றிக் கொண்டிருப்பவர். அதனால் அவர் பதத்திலே இருக்கின்ற திருமால். அதைத்தான் அப்பர் சுவாமிகள் 6 கோடி நாராயணர் அண்ணனே என்று அருளி செய்தார். இந்த பிரகிருதி மாயிலே இருக்கிறவரை இவர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இவர் தொழில் படுகின்ற நாராயணன். இவர் தொழில் படுவதால் இவர் தானாக சுதந்திரமாக தொழில் ஏற்றுவதில்லை. எங்கே? இந்த பிரகிருதி மாயிலே இருந்து கொண்டு பெருமானுடைய திருவடியை தேடி சென்ற திருமால். இவரை தொழில்படுத்துவது சிவசக்தி. விரைக்க மலத்தோர் மாலும் ஏவலால் மேலினோர்கள் முறைத்த அதிகார சக்தி நன்னலாலே என்பது சித்தியார் நமக்கு சொல்வது. ஆகவே இந்த கோலத்தை மிக அருமையாக 2மே பாடியிருக்கிறாங்க நம்முடைய அருளாளர். ஆகினால் இந்த வேறுபாடு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை கோமதி சதுரத்தமாலை ரொம்ப அருமையாக சொல்லும். சங்கர நாராயணன் பால் சார்ந்திருக்கும் நாரணன் தான் இங்கு வரும் வைணவத்தின் இறையல்லன். அவ்விரைக்குள் தங்கி அதை இயக்கும் சிவசக்தி கொள்ளும் ஆண் கோலம் உங்கவரை அவ்வாறு சொற்றிலதோ கோமதியே என்பது கோமதி சதுரத்தமாலை. ஆக இந்த நூலை இயற்றியவர்கள் சித்தாந்த பண்டித பூஷணம் திருவாவூரை ஆதீனத்திலே மகாவித்வானாக இருந்த திரு ஆவண ஐஸ்வரமூர்த்தி பிள்ளையா இந்த கோமதி சதுரத்தமாலை இயற்றியிருக்கின்றார்கள். அதிலே இதை தெளிவாக நமக்கு விளங்க வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த திருமேனியை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ திருநெல்வேலிக்கு பக்கத்திலே இருக்கிற சங்கரன் கோயிலே இந்த திருமேனியை தரிசிக்க முடியும். இதுக்கு பிரதான சந்நிதியாகவே இருக்கிறது. சங்கரன் கோயில் என்பதே ஊருக்கு பெயர். அங்கே ஒரு பிரதான சந்நிதியாக இந்த சங்கரநாராயணர் சந்நிதி இருக்கின்றது. அது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் அம்பிகை தவம் செய்வாள். பௌர்ணமி நாள் ஆடி பௌர்ணமி அன்று பெருமான் திருக்காட்சி கொடுப்பார் கோமதி அம்பிகைக்கு. அப்பொழுது பெருமான் முதலிலே காட்சி கொடுக்கும் பொழுது சங்கரநாராயணராக காட்சி கொடுப்பார். அப்பொழுது வரும்போது சுவாமி ரிஷபாரூடராக ரிஷப வாகனத்தில் தான் வருவார். ரிஷப வாகனத்தில் வருவார். அம்மை மாலை மாற்றுவாள். அங்கே இன்றைக்கும் சிவாச்சாரியார் பூஜை செய்கின்றார். திருநீற்று பிரசாதம் தான் அந்த சந்நிதியிலே வழங்கப்படுகின்றது.
இது உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தியாக அறிய கூப்பிட வேண்டும் என்று நினைத்ததனாலே சொல்லுங்கள். ஆக இப்படி அரியத்தர் திருக்கோவில் பேசப்படுகிறது. பின்னாலே 65வது பாடலே உமையொரு பாகனாக இருக்கின்ற அந்த நிலையிலும் நமக்கு பெருமான் நாயனார் ஒளி செய்கின்றார். பெருமான் இவ்வாறு நாம் உயிர் பொருட்டாக நிறைய திருமேனிகளை தாங்கி வருகின்றார். அப்படி அன்போடு வழிபடுகின்ற அடியார்களுக்காகவே இந்த பெரிய சிவலோகத்தை பெருமான் படைத்து வைத்திருக்கின்றான் என்று சொல்வதாக ஒரு பாடல் அமைந்திருக்கிறது. எப்படி பாருங்க, நெஞ்சம் தடைவிட கண்ணீர் அரும்ப முகம் மலர அஞ்சன் கரதலம் கும்ப அட்டாங்க மடிபணிந்து தம் சொல் மலரால் அணியவல்லோர்களுக்கு தாழ்ச்சடையான் பஞ்சங்கடிந்து திருத்தி வைத்தான் பெருவானகமே என்று அது சொல்லுகிறார். மனம் எப்படி இருக்கணுமா, அன்பு என்கின்ற நீரினால் குளிர்ந்த செடி போல தடைவிடணுமா. அப்படி தடைவிட அந்த செடியிலே, அந்த தடைவிட்ட செடியிலே குறுத்து அரும்பி வரும் இல்லையா, அதுபோல அழகிய கரங்கள் குடித்து அந்த குறுத்து வந்து வரும்போது கரங்கள் குடித்து இப்படி இருக்கும் இல்லையா, அந்த கரங்கள் குடிய அந்த குறுத்திலே தேன் ததும்புவது போல கண்ணில் நீர் ததும்பி இருக்க, அப்புறம் அரும்பி அந்த குறுத்திலே மலர் மலரும் அல்லவா, அது போல முகம் மலர என்ன செய்வோம், மலர்களுக்கு வந்த உடனே மலர்களை தொடுத்து பெருமாளுக்கு மாலையாக அணிவிப்போம் அல்லவா, அதுபோல மனத்திலே அருகின்ற மலர் எது, கருத்துக்கள். அந்த கருத்துக்களை மாலையாக, அதாவது பாமாலையாக தொடுத்து பெருமாளுக்கு அணிவித்து 8 உறுப்புகளாலும் வணங்கி, அதாவது அட்டாங்க நமஸ்காரத்தை சொல்லுகிறார். பெண்களானால் பஞ்சாங்க நமஸ்காரம், ஆண்கள் அட்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு விதித்திருக்கிற ஒரு விதி. அப்படி வணங்கி அடிபணிய வல்லாருக்கு தனது பெரிய சிவலோகத்தை படைத்து வைத்திருக்கிறான் சுவாமி. இப்படி அன்போடு பணிந்து பணி செய்பவர்கள் சிவலோகம் அடைவது உறுதி என்பதை இந்த பாடல் நமக்கு காட்டுகிறது. அது என்ன சொன்னால், தம் சொல் மலரால் என்று ஒரு சொல்கிற ஒரு வார்த்தை. தம் சொல் மலரால் அணிய வல்லார் தாமே வாக்களை ஏற்றி போற்றுவார். திருமுறை காலங்களுக்கு பின்னாலும் அருளாளர்கள் பலர் தோன்றி நமக்கு நிறைய பாமாலைகளை தோற்ற நூல்களை அருள் செய்திருக்கிறார்கள். குமரகுருபர சுவாமிகள் கந்தர்கலைகள்லாம் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை எல்லாம் அருள் செய்திருக்கிறார். நம்முடைய சைவத்தின் குலதெய்வமாக விளங்கக்கூடிய மாதவ சிவஞான சுவாமிகள் செப்பரை அகிலாண்டேஸ்வரி பதிகம், இலசை 10-14 அமுதாம்பிகை பிள்ளை தமிழ், சோமேஸ்வர் முன்மொழி வெண்பார், திருமுல்லை வாயிலாக இது பல நூல்கள் நம்முடைய சுவாமிகள் அருள் செய்திருக்கிறார்கள். அப்புறம் நம்முடைய தர்மயாதின மகாவித்வான் அவர்கள் திருவருணை முருகன் பிள்ளைகளை ஒவ்வொரு நூலை குறிப்பிடுகின்றேன் நேரம் கருதி அருளை செய்திருக்கிறார்கள். நம்ம காலத்தில் இப்போ அருணை பாலராவாயன் ஐயா அவர்கள் கணிகை வேந்தர் தமிழ் மாலை இப்படியெல்லாம் தம் சொல் மலரார். நம்முடைய திருவாவூர் ஆதின புலவரையா அவர்கள் அவ்வப்போது பெருமான் மீது கவிதைகள் இயற்றி பாமாலைகளை கொடுத்து பெருமானுக்கு அணிவிக்கின்றார்கள். அதில் ஒரு பாடல் இப்பொழுது சொல்லலாம் நினைக்கிறேன். தில்லை கூத்தன் மீது அவர்கள் இயற்றிய ஒரு பாடல், செஞ்சடையில் நாகத்தால் திங்களுக்கோ இடருண்டோ. இதெல்லாம் நம்ம ரொம்ப விளக்க வேணும், உங்களுக்கே நல்ல புரியும், எளிமையாக தான் இருக்குது. செஞ்சடையில் நாகத்தால் திங்களுக்கோ இடருண்டோ, சிற்சபையில் நந்தனஞ்சை சிவகாமி மணவாளா, அங்கனம் உன் பொன்னடியில் அடியேறி நினைத்திருந்தால் ஐம்பொலியின் மஞ்சளிக ஆதிக்கம் நிகழ்ந்திடுமோ, தஞ்சமென பிற தெய்வம் சாராது உன் பேரவுடைய காரணம் என்று உணர்வார்க்கு பெருந்துணையே, அஞ்செழுத்து மந்திரத்தின் அரும்பொருளில் இணைப்பு குத்தி அறியாமை காக்காத அரவணைப்பில் வைத்தருவாய். இதுதான் தம் சொல் மலரால் பெருமானுக்கு மாலை அணிவிப்பது. இப்படியெல்லாம் அவ்வப்போது அடியார்கள் எல்லாம் பெருமானுக்கு தாம் சொல் மலரால் பாமாலை அணிவிக்கின்றார்கள். அதைத்தான் சேரமான் நாயனார் இதை குறிப்பிடுகின்றார். இப்படி பெருமானை வாழ்த்தி வணங்குவதற்குத்தான் நமக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறவின் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று வள்ளுவர் பேராசர் சொல்கின்றார். அப்படி வணங்காதவர்களுக்கு அந்த மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவயவங்கள் யாவும் சேதனமே என்று ஒரு பாடல் சொல்றார். சொல்லாதன குழு நாவல்ல சோதிதன்பே செல்லா செவி மரம் தேடி தொழாத கை மண் இணைந்த கல்லா நினையா மனம். அப்படி மனங்க தலையும் முறையா அல்லா அவயமும் தானும் மனிதனுக்கு அசேதனமே என்று சொல்லுங்கள். அது எப்படி அப்படின்னா, சோதிக்குள் சோதியாய் அறிவுக்குள் அறிவாய் இருக்கின்ற பெருமானுடைய பெயரை கேளாத செடிகளெல்லாம் செடிகள் அல்ல, அவை மரங்கள். பெருமானை பேசாத நாக்குகள் அல்ல, படை குரு படை. அவனையே பரம்பொருள் என தெரிந்து தொழாத கைகள் மண்ணால் ஆனவை.
நினையாத மனங்கள் கல் போன்றவை. இதெல்லாம் நமக்கு யார் சொல்லியிருக்கிறா? ஏற்கனவே மணிவாசகர் சொல்லியிருக்கா. என்ன சொல்றாரு அப்படின்னா, வன்பராயோடு ஒப்புவன் சிந்தை மரக்கண் என் செவி இரும்பினும் வலிது நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமா தீவினை நேர்க்கே என்று திருவாசகம் அதை சொல்லுகிறது என்று நம்ம பார்த்தோம். இப்படியெல்லாம் இல்லாமல் பெற்ற உடலை கொண்டு தான் எப்படி பெருமானை வணங்குகிறார் என்பதை அடுத்து சொல்ல இருக்கின்றார். இப்போ நாம் இந்த வணங்காத்தலை நினையா மனம் கேளாத காது இவையெல்லாம் என்ன சொல்கிறோம்? மனிதருக்கு அசேதனம் சொல்கிறோம். அசேதம்னா என்ன? அறிவற்ற பொருள். ஏற்கனவே உடல் அறிவற்ற பொருள் தானே, இது எதுக்கு திருப்பி புதுசாக அசேதனம்னு சொல்றாரு? என்ன என்று சொன்னால், அவை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு பயன்படுத்தாமல் வீணாக அதை கழித்தால் அது அசேதனம் தான். ஆனால் கல்லு மண்ணு மாதிரி இல்லை. நமக்கு இது ஒரு பயன்பாட்டில் இருக்கு இல்லையா? ஒரு பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி அவ்வளவு விலை கொடுத்து அது பக்கத்தில் விலை கிடைக்கும், காய்கறி கிடைக்கும், அனுபவமா நம்ம அனுபவமா? அது மாதிரி தான் இந்த உடல். இதெல்லாம் மண்ணு கல் மரம் இதற்கு விட உயர்ந்தது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த உடல். இது எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பயனை அது பயன்பாட்டுக்கு நாம் பயன்படுத்தணும் இல்லையா? அதை விட்டு நாம் வேறு ஏதோ உடல்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தால் அவை அசேதனமே என்று சொல்லலாம். அசேதனம்னா நம்ம இங்கே ஒரு ஐயப்பாடு வரும். நம்ம ஏற்கனவே உடலை அறிவித்த பொழுதுதானே அது திரும்பவும் எதுக்கு அசேதனம்னு சொல்றார்? அதை எதற்காக பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு பயன்படுத்தாமல் வீணாக அதை செய்து கொண்டிருந்தால், வீண் விடயங்களிலே செலுத்தி கொண்டிருந்தால் அது அசேதனம் தான் என்று சொல்கிறார். அப்படி செய்யாமல் தான் எப்படி இருந்தேன் என்று சொல்வார். சிந்தனை செய்ய மனமமைத்தேன். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். செல்வ நாமைத்தேன், வந்தனை செய்ய தலையமைத்தேன், கை தொழாமைத்தேன், வந்தனை செய்வதற்கு அன்பமைத்தேன், மெய் அருவ வைத்தேன், வெந்த வெண்ணீரன் ஈசத்திவை யான் விழித்தரதே. மனமுறையை எல்லாம் வேறொன்றில் வைக்காமல் சிவத்திலேயே வைத்திருப்பவர்கள் அருளாளர். அவருடைய நிலை அப்படி இருந்திருக்கிறது. வாழ்த்த வாயும் நினைத்த மனநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் என்று அருள் செய்வார் அப்பர் சுவாமி. அதுபோல மாணிக்க வாசகர்னு சொல்வார் இல்லையா? அதுபோல வாழ்த்த வாயும் நினைத்த மனநெஞ்சும் அப்பர் சுவாமி சொன்னார். மாணிக்க வாசகர் அதை சொல்லுவார். வணங்க தலை வைத்து வாசகவாய் வாழ்த்த வைத்து. இதெல்லாம் பெருமான் கொடுத்ததாக இவர்கள் சொல்ல, நான் அமைத்தேன் என்று இவர் சொல்கிறாரே என்று சொன்னால், எல்லா சுவாமி நமக்கு எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் எல்லோரும் அது கொடுத்ததற்கு என்ன நோக்கமோ, பெருமான் எதற்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்திலே பயன்படுத்தவில்லை. நான் இப்படி பயன்படுத்துகிறேன் என்று சொல்லும் முகமாக இங்கே சிரமான் பெருமாள் அருள் செய்கிறார். அது மாதிரி இவர் பின்னாலே பிறவாமையை கேட்கிறார். இப்படியெல்லாம் நிறைய 100 பாடல்கள் முறை நம்மளால் சிந்திக்க முடியாது. அதனால கடைசியாக சொல்லும் பொழுது நமக்கு வரையறுக்கப்பட்ட ஆயுள் காலத்திலே என்ன ஆகுதுன்னா, ஒரு பாதி ஆண்டுகள் இரவு பொழுதாக கழிந்து விடுகிறது. அது இரவு பொழுது உறக்கத்திலே போய்விடுகிறது. மற்றொரு பாதி ஆண்டுகள் தான் பகலாய் நமக்கு கிடைக்கிறது. அதிலும் பல நாட்கள் என்ன ஆகிறது? நோய்கள் எல்லாம் ஏதாவது அவ்வப்போது நோய்கள் நம்மை துன்புறுத்துகின்றன. சமீபத்தில் கூட இப்போ கொரோனாலாம் எல்லாரையும் பாதிச்சிருக்கே, அப்படி பார்க்குறோம். இனி அந்த ஆண்டுகளின் முற்பது எப்படி போகுது? பிள்ளை பருவத்திலே கழிந்து விடுகிறது. கடைசி காலம் முதுமை பருவத்திலே கழிந்து விடுகிறது. இப்படி இதற்கு இடையிலே நமக்கு கிடைக்கின்ற காலம் கொஞ்சம். அந்த காலத்துக்குள்ள என்ன செய்யணும்னா, அதுலேயும் என்ன ஆகுது? அழுக்காறு, அவா, வெகுளி, அச்சம் போன்றவைகள் நம்மை ஆக்கிரமித்து கொண்டு பெருமாளை நினைக்க ஒட்டாமல் கிடைக்கின்றன. அதிலிருந்தெல்லாம் மீண்டு இப்பொழுதே எதனையும் பொருட்படுத்தாமல் 3 கண்களையும் நீண்ட சடையினையும் உடைய பெருமானை கண்ட திருவடைகளை புகலிடமாக அடைய வேண்டும். கிட்டத்தட்ட சேத்திர வெண்பாவில் சொன்ன அந்த கருத்துக்களை அப்படியே தான் இங்கே நம்ம பார்க்கணும். வேண்டிய நாள்களில் பாதியும் கம்புல்னா இடம் மிக அவருக்கு நீண்டிய வெண்ணோய் முதலது பிள்ளமை மேலது மூப்பு ஆண்டின அச்சம் வெகுளி அவா அழுக்கார் இவனே மாண்டன சேதும் வளர்க்கும் சடை முக்கண் மாயனையே என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். இதனால் அவனுக்கு சிவபெருமானுக்கு ஆட்சி செய்து அவனுக்கே அடிமை உண்டு. நாம் இருக்கின்ற அடியார்கள் எல்லாம் வீடு வேறு அடைவது உறுதி. எப்படின்னா, பொன்மலையை சார்ந்த பொன் நிறமாக இருக்கின்ற அந்த மலையை சார்ந்து இருக்கின்ற காகம் கூட பொன்னிறத்தை பெற்று விடுமா? அதுபோல
அப்படி சொல்றாரு. சிவபெருமானுக்கே அடிமை உண்டு. அடிமைனா எப்படின்னா சிவனடியா சொல்லிட்டு அந்த அடிமையில மீளா அடிமை உனக்கே ஆளாய் சுந்தரர் சொன்னாங்க. அப்படி மீளா அடிமை உண்டு. ஒழுங்குகின்ற தொண்டர் வீடு வேறு அடைவது நிச்சயம். அப்படி இருக்கணும். மீளா அடிமை உனக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே அப்படின்னார். அப்படி இருந்த அடியார்கள் வீடு வேறு அடைவது நிச்சயம் என்று சொல்கிறார். மாயனன் மாமணி கண்டன் வளர்ச்சடையார் அடிமையாயின தொண்டர் துறக்கம் பெறுவது சொல்லுடைத்தே உறுதிகிற சொல்லுடைத்தே காய்ச்ச ஆணை வளரும் கனக மலையருகே போயின காக்கை மன்றே படைத்தது பொன்வண்ணமே என்று அதை நிறைவு செய்கின்றார். எப்படின்னா சேர்வார்தாமே தானாக செய்யும் அவன் என்று திருப்பெருமல பதிகத்திலே சம்பந்த பெருமான் அப்படி செய்கின்றார். தன்னை சார்ந்தவர்களை தானாக பெருமான் செய்து விடுவாராம். எப்படின்னா ஒரு மாணிக்க கல் இருக்கிறது. அந்த மாணிக்கக்கல் பக்கத்தில் ஒரு பழிகை வைத்தோமே என்றால் அந்த பழிகை என்ன செய்யும்? மாணிக்கத்தினுடைய நிறத்தையும் ஒளியையும் தான் பெற்று அந்த மாணிக்கத்தின் வண்ணமாகவே படிந்து ஒளிவது போல தன்னை சார்ந்த உயிர்களை தாமாக செய்வான் சிவபெருமான். அப்போ பழிந்து வேறு மாணிக்க வேறுதான். ஆனால் அந்த பக்கத்திலே இருக்கும்போது சார்ந்தன் வண்ணமாக அந்த பழிந்து எப்பொழுதுமே தன் பக்கத்திலே இருக்கின்ற பொருள்களின் நிறத்தை வாங்கி பிரதிபலிக்குவதோ அதுபோல உயிர்கள் இந்த பாசத்தை விட்டு எப்போது சிவத்தை சார்கின்றனவோ அப்பொழுது அந்த உயிர்களை பெருமான் தன்மயமாக்குவான் என்பதைத்தான் இந்த பாடலிலே சொல்லி நிறைவு செய்கின்றார். அமலவாளர் பாட்டிற்கு பரிசிலாக என்ன செய்வா கொடுக்கிறார்? நாள்தோறும் தன்னுடைய சிலம்பலை கேட்டுத்தாரே பூசை நிறைவிலே அதுபோல இந்த பொன்வண்ண தந்தாரியை நிறைவு செய்த போது திருமன்றில் ஆடுகின்ற அமலவான பெருமான் தன்னுடைய சிலம்பொலியை கேட்பித்தார். அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஆன்மார்த்த பூசையில நாள்தோறும் கேட்கிற சிலம்பொலி இப்ப அந்தாதி பாடியதை கேட்குதுன்னு சொன்னா பொன்வண்ண தந்தாரியை பாராயணம் செய்வதே ஒரு பூசை என்றதா தெரிகிறது அல்லவா? எப்போ பூசைக்கு சிலம்பொலி கொடுக்கிறார் அப்போ இந்த அந்தாதி பாடி முடிக்கிற போது சிலம்பொலியை பரிசிலாக கொடுக்கிறார் என்றால் இந்த அந்தாதியை நாம் பாராயணம் செய்தால் இதுவே ஒரு சிவபூசை என்று தெரிகிறது. பின்னாலே இதை நிறைவு செய்து கொண்டு திருவாரூர் குமணி கோவை அருள் செய்வார். திருவாரூரிலே அது முழுக்க அகத்துறை பாடல்களாக இருக்கும். அந்த நேரம் பெற்று அதை அப்படியே ஸ்கிப் பண்ணினா அதுக்கு அடுத்து இந்த உலா போகிறோம். இந்த திருவிழா இந்த திருக்கைலாயத்திலே பெருமான் இருக்கின்ற அந்த நிலை அதை சொல்லுவார். அதை சொல்லும் பொழுது திருக்கைலாயத்துக்கு எழுந்தருள்கிறார்கள் நம்முடைய நம்பி ஆரூரரும் சேரமானும். நம்பி ஆரூரருக்கு வெள்ளானை வருது. அவரது திருவத்தை களத்தை இறைவனிடத்திலே விண்ணப்பித்து கொடுக்கின்றார். அங்கே சுவாமி வெள்ளானையை அனுப்பி அவரை கூட்டிட்டு வர சொல்றார். இது தெரிந்த உடனே சேரமான் தன்னுடைய யோக புறவி மீது ஆரோகணித்து அந்த புறவியின் காதிலே என்ன திருவைந்தெழுத்தை ஓடி அந்த புறவியை அதுவும் வெளியிலே சென்று வெள்ளாமை மலம் அதுவும் கைலாயத்திற்கு போகிறது. அப்படி 2 பேரும் கைலாயத்திலே சென்று இறந்துட்டார்கள். சேரமான் பெருமாளை கண்டிய பெருமாள் அங்கே வருவதற்கு அவருக்கு அனுமதி இல்லை இல்லையா, அதனால் அவர்களை தடுத்து விடுகிறார்கள். 2 வாயிலே 2 பேர் சுந்தரமூர்த்தி சுவாமி உள்ளே சென்று பெருமானை வணங்கி சேரமான் வெளியே இருக்கிறார் என்று விண்ணப்பித்துக் கொள்ள சாமி அவரையும் பெரிய தேவர் என்று சொல்லக்கூடிய நந்தியம் பெருமானை கூப்பிட்டு உள்ளே அனுப்ப என்று சொல்ல அவர் வருகின்றார். சேரமான் பெருமாள் அப்புறம் உனக்கு அனுமதி இல்லையே என்று சாமி கேட்டு சுந்தரை பின்பற்றி கொண்டு அடியேனும் வந்தேன் என்று சொல்ல இப்போ சேரமான் விண்ணப்பிக்கிறார். அடியே ஞான உலா ஒன்று ஏற்றிருக்கிறேன், செறி சாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல பெருமான் சரி என்று சொல்ல பெருமான் முன்பு அரங்கேற்றப்பட்ட நூல் இந்த திருக்கைலாய ஞான உலா. திருமுறையே கைலையின் பெண் சிவபெருமான் செருமடுத்த செந்தமிழ் வேதம் என்று தனிப்பாட்டியதைத்தான் அப்படி பெருமான் அந்த திருமூலக்கத்திலே அமர்ந்திருக்கின்றார். முதல் பகுதி சிவபெருமானுடைய சுரூப இலக்கணம், முதல் 4 கண்ணிகள், அடுத்த 10 கண்ணிகள் பெருமானுடைய நடத்தை இலக்கணத்தை சொல்வதாக அமைந்திருக்கிறது. முதல்ல திருமாலும் நான்குடன் தேர்ந்துணராக அன்று ஆங்கு அருமால் ஒரு அழகாய் நின்ற பெருமான். இது உங்களுக்கு தெரியும், அதனால் இந்த செய்தி புராண செய்தி உங்களுக்கு தெரியும். இருவரும் தேடியும் காண முடியாத அளவு அழகுவாய் நின்ற அந்த பெருமான் அருமால் ஒரு மிகுந்த மயக்கத்தோடு இருந்தார்கள். அப்போ அழகாய் நின்ற அந்த பெருமான் பிறவாலே தோன்றினான். பிறவாயாக்கை பெரியோர் என்று சிலப்பதிகாரம் சொல்லும். அவன் நம்மை போல பசுவர்க்கங்கள் எல்லாம் பிறந்து இறந்து வருவது போல அவன் பிறந்து இறப்பதில்லை, கருவிலே வருவதில்லை. அவன் தானே தன்னுடைய அருளினாலே
எந்த திருமேனி எப்போ எடுக்கணுமோ அப்பப்போ அவன் அந்தந்த திருமேனியை தன்னுடைய அருளினாலே எடுத்துக்கொள்வான். நிறுத்திடும் இணைந்த மேனி நின்மலன் அருளினாலே என்று செட்டியார் சொல்லும். எனவே பிறவாதே தோன்றினான், நம் காலத்திற்கு அப்பாற்பட்டவன். காணாதே காண்பான், நாமெல்லாம் கண்ணாகிய பொறியை கொண்டு காணுகின்றோம். அவனுக்கு பொறிபுலன்கள் தேவையில்லை, எல்லாவற்றையும் ஒரு சேர் அறிவான். கண் என்று சொன்னால் கண் மட்டும் இல்லை, மற்ற பொறிகளையும் இதில் நாம் கொள்ள வேண்டும். காணாதே காண்பான், கேளாதே கேட்பான், இப்படியெல்லாம் நம்ம அதை வைத்துக் கொள்ள வேண்டும். துறவாதே யாக்கை துறந்தான், நம்மை போல யாக்கை அவனுக்கு இல்லை. யாக்கை ஒரு காலத்திலே விட வேண்டும் அப்படியெல்லாம் அவனுக்கு இல்லை. ஆகவே துறவாதே யாக்கை துறந்தான், முறைமையால் ஆழாதே ஆழ்ந்தான், எல்லாவற்றிலும் ஈடுபடாமலே எல்லாவற்றிலும் ஈடுபட்டிருக்கிறான். எல்லாவற்றோடும் எல்லா பொருள்களோடும் சித்தும் சடமுமாகிய எல்லா பொருள்களோடும் இறைவனுக்கு தொடர்பு இருக்கிறது. ஆனால் இந்த எல்லாவற்றாலும் இறைவனுக்கு பற்று இல்லை, பற்றற்றான் என்று அதைத்தான் சொல்கிறோம். நாம் நமக்கு தொடர்பில்லாத விஷயங்கள்ல கூட நாம் பற்றை இருக்கிறோம். ஆனால் பெருமான் எல்லாவற்றோடும் தொடர்புற்று நின்றாலும் அதே சமயம் அவன் அவற்றினால் அவன் பற்று அடைவதில்லை, அவனுக்கு அதனால் தொடர்பு இல்லை, அதனால் அவன் பந்தப்படுவதில்லை. அகலாத அகலியான், இதை விட்டும் நீங்காமல் இருக்கிறான், ஆனால் நீங்கியும் இருக்கிறான். நம்மை போல எல்லாவற்றிலும் அப்படியே அதை ஆழ்ந்து அவன் செல்வதில்லை. ஊழால் உயராதே ஓடினான், முறைப்படி நாம் பிறந்து மெல்ல மெல்ல ஊழ் என்றால் இங்கே முறைமை, மெல்ல மெல்ல அப்படி வளர்கிறோம். அவனுக்கு அந்த மாதிரி கட்டுகளுக்குள்ளே அவன் சிக்காதவன். சூழ் ஒளியோர் ஓதாக உணர்ந்தான், விரைந்து பறந்த அறிவை தருகின்ற நல்ல நூல்களை எல்லாம் அது தோன்றியதை அவன் ஒன்றா நம்மளை மாதிரி படித்து அறிந்து அதற்கு பிறகு அதை பற்றி அறிவை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் இயல்பாகவே எல்லா பொருள்களுக்கும் எல்லா நூல்களையும் ஓதாதே உணர்ந்தவன், என்றுமே அவன் இயல்பாக அவன் உணர்ந்திருக்கின்றவன். எனவே அனைத்து பொருள்களுக்கும் முதல் நூலை செய்தவன் அவனே என்பது இதனால் நமக்கு பெறப்படுகிறது. நுணுகாது முன்னினான், ஒரு பெரிய நோக்கே நூற்றைய நுண்ணுணர்வே இந்த வடிவாசல் அருளி செய்தார். நேரியனும் பரியனுமா என்று சித்தியாரதனை சொல்லும். பின்னால் யாரும் அணுகாது அணுகியான், இந்த பொருளை ஒரு காலத்திலே புதியதாக அணுகாமல் இயல்பாகவே எல்லா பொருள்களிலும் அது ஒருவாய் இருக்கின்ற தன்மை உடையவன். இதுவரை அவனுடைய சொரூப இலக்கணம். இனிமே தடத்தை இலக்கணம் சொல்ல போகிறார். ஆதி அறியாகி காப்பான், அயனாய் படைப்பான், அரணாய் அழிப்பவனும் தானே. உயிர்கள் உய வேண்டும் என்ற பெருங்கருணையோடு இந்த உலகத்தை படைத்தும் காத்தும் ஒடுக்கியும் அருளையும் மறைத்தும் இவ்வாறெல்லாம் ஐந்தொழி ஏற்றுகின்றவன் பெருமான். இதை இரண்டு நிலையிலே வைத்து செய்வார். அணுபட்சம் சமபட்சம் என்ற இரண்டு நிலையிலே வைத்து ஏற்றுவார். சமபட்சம் என்பது தானே அந்த சுத்தமாயிலே சுத்தவித்தையிலே இருந்து கொண்டு படைத்தும் காத்தும் ஒடுக்கவும் செய்வான். இது சிறு சிவபுரம் புவம் வழி கடல் என்று தொடங்குகின்ற அந்த திரு சிவபுரத்து பதியத்திலே அதை கண்டுகொள்ளலாம். ஞானசம்பந்த பெருமான் ரொம்ப அருமையாக அதை ரவி செய்கின்றார். இதை நவந்தரும் வேதம் என்று சாஸ்திரம் சொல்லும். அதுக்கப்புறம் இங்கே அதற்கு கீழே இருக்கின்ற அந்த திருமால் அயன் அவர்களை எல்லாம் வெளிப்படுத்துவான். பசுவர்கள் மிகுந்த தவமுடையவர்களுக்கு இந்த பதவியை கொடுத்து அவர்கள் வாயிலாக அதை செய்திக்கவும் செய்வான். அது அனுபட்சம் என்று கூறப்படும். பரநாய தேவர் அறியாத தோற்றத்தால் தேவரை தான் நேரியவாறே விதித்து அமைத்தான். தேவர்கள் அறியாத மேன்மை உடையவன் கரையிலும் தேவர்களையா என்று சொன்னார்கள். இன்ன தொழில்களை அவனை ஏற்ற வேண்டும் என்று விதிப்பவன். ஒவ்வாறு எவ்வுருவில் யாரொருவர் உருவார் உள்ளத்தில் அவ்வுருவாய் தோன்றி அவர் கொடுப்பான். யாரு எந்த வடிவத்திலே பெருமானை இணைக்கின்றார்களோ அந்த வடிவத்திலே அவர்களுக்கு தோன்றி பெருமான் அவர் கொடுக்கின்றான். எனவே உருகி அன்போடு வழிபடுகின்ற அன்பர்களுக்கு அவர் நினைந்த திருமையை கொண்டு அவர் கொடுப்பான். மலர்மிசை ஏறினார் மானடி சேர்ந்தார் இடமிசை நீடு வாழ்வார் என்ற நோடுக்கு பரிவேறவர் உரை செய்யும் பொழுது என்ன சொல்றார் தெரியுமா? அன்பால் நினைவாளர் உள்ளக்க வளர்க்கின்றன அவர் நினைந்த வழிபோடு விரைந்து சேரடி என்று சொல்வார். இப்படியெல்லாம் பெருமான் நினைந்த வடிவு கொண்டு அருள் செய்வார். சூழையாளர் புராணம் நாளைக்கு முற்றி கொடுத்த பகுதியிலே சொல்லும் பாருங்க. சுந்தர செம்மல் பாத துணைமலர் அன்பில் தோய்ந்து சிந்தை வைத்திருக்கும் எல்லை தேவரும் மறையும் செய்யும் மந்தனைக்கு அறியா நாரை மன நினை வடிவாய் தோன்றி அப்படிங்கிறார். எந்த பக்தினியாய் வேண்டும் மரணம் போல் எம்புக நான் என்று சொல்லி நாரை கூட ஒரு பறவை, ஐந்தறிவு பறவை தன் முன்பில் தன்னுடைய முன்சை தவப்பயனால் பெருமானை நினைத்து தவம் செய்கின்ற தியானிக்கின்ற ஒரு பேச்சை பெற்றது. அந்த நாரை தன் மனதிலே எந்த வழியிலே பெருமானை நினைத்து தியானித்ததோ அந்த நிலையில் அந்த வழியோடு பெருமான்
வந்து அருள் செய்தான் என்று நம்முடைய திருவிளையாடல் செய்தி நமக்கு நன்றாக காட்டுகிறது. அதை எவ்வொருவும் தானேயா நின்றடிப்பான், எந்தெந்த உருவத்திலும் தானே நின்று அருள் புரிவான். இளம், நீர், காற்று, நெருப்பு என்கின்ற 8 உறுப்புகளாக பெருமான் இருக்கின்றான். 8 இதுநிலனாய் தீயாகி என்ற காண்டம் நமக்கு தெரியும். தண்ணீர் திருவுருவம் எல்லோருக்கும் தான் பெரிய என்பெருமான். அப்படி தான் எல்லா வடிவத்திலும் கலந்திருந்தாலும் பிறர் தன்னுடைய உருவமாக நிற்பதை யாராலும் காண முடியாததா. அவன் எல்லாவற்றிலும் இருப்பான், பிறர் யாராலும் அவன் கொள்வதற்கு அந்த திருமேனியிலே காண முடியாது. இதையெல்லாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் அவருடைய கடத்த திருமேனி. ஆனாத சீரா சிவலோகம் தன்னுள் சிவபுரத்தில் ஏறா திருக்கோயில் இருப்ப தேவர்கள் எல்லாம் வந்து உலா போக வேண்டும் என்று வேண்ட பெருமான் நல்ல அலங்காரம் செய்து உமையம்மை வந்து அலங்காரம் செய்ய திருவிழா வருகின்றான். அந்த 7 வகை பருவத்து பெண்கள் என்று சொல்லக்கூடிய அடியார் பல பக்குவ நிலைகளிலே வேறுபட்டு இருக்கின்ற அடியார்களெல்லாம் பெருமானை பார்த்து அவரவர் மனோ பக்குவத்திற்கும் நிலைக்கும் ஏற்ப அவனை கண்டு மனம் மயங்குகிறார்கள். ஏன்னா பெண்கள் என்று சொன்னாலும் இது உண்மையிலேயே அடியார்களுடைய பக்குவ வேறுபாடு நோக்கி இப்படி இதன் உள்ளுரை அப்படி இதனுடைய உள்கருத்து இப்படி பெருமானை கண்டு அவர்கள் எல்லாம் பரவசம் பண்ணி மனம் மயங்கி பெருமானை வழிபாடு செய்து துதிக்கின்றார்கள். இப்படி திருக்கைலாயத்திலே பெருமான் ஞான உலா சென்றான் என்று உலாடுகிறார். இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய இலக்கியமாக இருக்குது. ஒவ்வொரு இலக்கியத்தையும் நம்ம தனித்தனியாக சிந்திக்கணும் என்றாலும் இதை முடிந்தாலும் இன்றைக்கு நாம் சிந்தித்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த அளவிலே அதை நிறைவு செய்து கொள்கிறேன். சிவாய தினம் உமாமுஸ்தன் அவர்கள் மிக அருமையான ஒரு பேச்சை கேட்டு நாம் அறிந்திருக்கிறோம். சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்த பிரபந்தங்கள் என்ற பொருளிலே அவர் சேரமான் பெருமாள் யாரு, அவருடைய நிலை என்ன, அவர் எப்படிப்பட்டார், அவருடைய சொகூட்டை எப்படி இருக்கும், அவருடைய கருணை உழைத்தன்மையெல்லாம் என்று அவரை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு அவரை எழுதிய நூலாக்கிய ஞானவுலா, திருவாரூர் மும்மணிக்கோவை, முன்பட்டாதி இந்த பாடல்களெல்லாம் ஒன்றொன்றாக சொல்லி கருத்துக்களை எல்லாம் கோர்வையாக சொன்னார். கருத்து மிக்க ஒரு அருமையான ஒரு பேச்சை நமக்கு நாம் பாராட்டுகிறோம். இந்த நிகழ்ச்சி நமக்கு அறப்படையாக உள்ளவர்கள் பானுமதி கருணாநிதி அவர்கள் இன்றைய நாள் மதியம் நாகேஸ்வர பூஜை அன்னதானமாக வழங்கக்கூடியவர்கள், சென்னையிலே பிரபல தொழிலதிபராக இருக்கக்கூடியவர்களும் இங்கே நம்மிடையே இன்று வந்து நம்மோடு கலந்து இந்த அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய A.M. சிதம்பரம் அவர்களை நம்முடைய காவலர்கள் அறநூறு ஆசிரியர்களும் செலுத்தி அவர்களை பாராட்டுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் நம்முடைய அறநூறுக்காக தங்களால் என்ற பொருள்